2026 ஏப்ரலில் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரும் அரசியல் யுத்தம். அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், வியூகம் வகுக்கும் தலைவர்கள், புதிய முகங்களின் வருகை என தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடித்துவிட்டது. ஆளும் திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் தென் மாநிலங்களில் காலூன்ற துடிக்கும் பாஜக என அனல் பறக்கும் போட்டி உறுதியாகியுள்ளது. இதற்கிடையே நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசமும், கூட்டணி குறித்த மும்முரமான பேச்சுவார்த்தைகளும் இந்த தேர்தலை மேலும் விறுவிறுப்பாக்கியுள்ளன. யார் ஆட்சியை பிடிப்பார்கள், யார் அதிர்ச்சி அளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. பாஜக தனது தேசிய அளவிலான தேர்தல் அணுகுமுறையை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த முனைந்துள்ளது. திமுகவின் குடும்ப ஆட்சி மற்றும் ஊழல் போன்ற விமர்சனங்களை பாஜக தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறது. திமுக ஊழலில் அனைத்து வரம்புகளையும் தாண்டியுள்ளது என அமித்ஷா மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசியது வெறும் ஆரம்பம்தான். கடவுள் முருகன் குறித்து கிளப்பப்படும் சர்ச்சைகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளையும் பாஜக அடுக்கிக் கொண்டே போகிறது. பாஜக தனது பலமாக கருதுவது அதிமுகவுடனான கூட்டணியைத்தான். திமுகவுக்கு சவால் விடக்கூடிய வலுவான தொண்டர் பலம் அதிமுகவிடம் இருப்பது பாஜகவுக்கு சாதகம். 2026 பாஜக ஆட்சி அமையும் என அண்ணாமலை கூறுவது, அமித்ஷாவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மற்றும் பழனிசாமியின் அதிமுக ஆட்சி என்ற கருத்துக்களில் இருந்து வேறுபடுகிறது. ஆளும் திமுக வரவிருக்கும் தேர்தலை ஒரு சவாலாகவே பார்க்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பெரிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வீடு வீடாகச் செல்லும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 30% வாக்காளர்களை கட்சி உறுப்பினர்களாகச் சேர்க்க திமுக இலக்கு நிர்ணயித்துள்ளது. மத்திய அரசின் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை போன்ற முகமைகளின் நடவடிக்கைகள் திமுகவை முடக்குவதற்கும் அதன் நிதி ஆதாரங்களை கட்டுப்படுத்துவதற்கும் பாஜகவின் வியூகத்தில் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன. 2023 முதல் 25 வரை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது மற்றும் ராஜினாமா, திமுக அமைச்சர்கள் மீதான சர்ச்சைகள், சட்டம் ஒழுங்கு குறித்த விமர்சனங்கள் ஆகியவை திமுகவுக்கு சவாலாக உள்ளன. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 133 தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அதன் கூட்டணி 159 தொகுதிகளை கைப்பற்றியது. நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பியுள்ளது. ஒரு சர்வேயின்படி விஜய் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக 18% ஆதரவுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். அவர் தனது கட்சி திமுகவுடன் நேரடி மோதலில் ஈடுபடும் என்றும், திமுகவை அரசியல் எதிரி என்றும், பாஜகவை சித்தாந்த எதிரி என்றும் அறிவித்துள்ளார். இது எதிர்காலத்தில் அரசியல் சமன்பாடுகளை எப்படி மாற்றும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வழக்கமான கூட்டணி கட்சிகளான தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவில்லை. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணியிடையே உள்ள பிளவு கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக உள்ளது. பாமகவின் முக்கிய வாக்கு வங்கியான வன்னியர் சமூகம் இன்னும் ராமதாஸ் மீது நம்பிக்கை கொண்டுள்ளது. பாஜக நாடு முழுவதும் பிற கட்சிகளின் தலைவர்களை ஈர்த்து தனது பலத்தை அதிகரிப்பதில் வல்லமை பெற்றது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாகவே அமையும். எடப்பாடி பழனிசாமிக்கு இது அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல ஒரு கடைசி வாய்ப்பு. நடிகர் விஜய்க்கு இது ஒரு அக்னி பரீட்சை. இதில் வெற்றி பெறுவது அவரது அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்ல, சினிமா வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். திமுகவுக்கு இது ஸ்டாலினின் முதலமைச்சர் பதவிக்காலத்துக்கான ஒரு வாக்கெடுப்பு மற்றும் பாஜகவை தமிழகத்தில் வேரூன்ற விடாமல் தடுக்க இருக்கும் ஒரே வாய்ப்பு. பாஜகவுக்கோ பிற மாநிலங்களில் நிகழ்த்திய மாஜிக் போல தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தியாக நிலைநிறுத்தப்படுமா என்பதை இந்த தேர்தல் தீர்மானிக்கும். வரும் நாட்களில் தமிழக அரசியல் களம் மேலும் மேலும் சூடுபிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த முறை தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க.